ஸோ ட்ரேடிங்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ற ஒரு டூல் இதுதான். இதை வச்சு தான் ஓவராலா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டே அனலைசிஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் டே 2 ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஃபிபொனாக்கி. ஸோ எல்லாரும் ஃபிபொனாக்கில 0.6, 0.5, 0.7 இதுதான் கோல்டன் ரேஷியோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது கோல்டன் ரேஷியோனா? ஆமா, இது கோல்டன் ரேஷியோ தான். ஆனா நீங்க இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எல்லா ஸ்கிரிப்ட்லயும் எல்லா இடத்துலயும் இந்த 0.5, 0.6, 0.7 ஒர்க் ஆகுமானா? கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் எப்போ ஒர்க் ஆகும், எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் நீங்க மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் அனலைசிஸ்ன்றதை பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க கோல்டையோ ஒரு நிஃப்டியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் மார்க்கெட்ல 1 டேலயோ இல்லை 1 ஹவர்லயோ ஸோ நீங்க அதிகமா ட்ரேட் பண்ற டைம் ஃப்ரேம் எடுத்து ஸோ அதுல ஃபிபொனாக்கி டூலை யூஸ் பண்ணி மார்க்கெட் அதிகபட்சமா எந்த இடத்துல ரிவர்சல் ஆகி இருக்குன்றத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபைண்ட் பண்றதுக்கு பேர் தான் மார்க்கெட் சென்டிமெண்டல் அனாலிசிஸ் ஆர் ஸ்கிரிப்ட் அனாலிசிஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க அனலைசிஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரேட் பண்றப்போ அந்த டைம் ஃப்ரேம்ல அந்த ரேஷியோக்கு வரும்போது நீங்க ட்ரேட் பண்றப்போ அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். அந்த ட்ரேடோட சக்சஸ் ரேஷியோன்றது ரொம்பவே ஹையாகவும் இருக்கும். நீங்க ஃபிபொனாக்கி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ட்ரேடிங் பிரேக் டவுன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.